தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இவங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே அடித்து நவுத்து தும்சம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறவங்க. ஏன்னா என்னடா இது எல்லாம் சொல்கிறான், குரு பார்த்தா கோடி நன்மை, நமக்கு ஒரு 10 பைசா ஒரு நன்மையை நடக்க மாட்டேங்குது. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் புலம்ப. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் தாய் மாமன் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்து பாருங்கள். மாமன்ற உறவு யாராவதுன்னா அந்த உறவுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கோடி நன்மை இல்லை, கோடிக்கு மேலே என்ன இருக்கும், அந்த அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இயற்கை கொடுக்குதுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதை நம்ம பண்ணாமல் அப்படியே கொடுக்கோன்னு கையை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து அதுக்கு நாம் தயாராகணும். தயாராகும் போது இப்போ 18 வயசு 20 வயசு என்ன வேலை கிடைக்கும்? என்ன இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு படித்தா தானே வேலை கிடைக்கும். படிக்கலைன்னா அதுக்கேற்ற வேலை கிடையாது. அதே போல் தான் சூழல் கிரகங்கள் கொடுக்க தயாராகணும். அதுக்கான தயாரிப்புக்குள்ளே நாம் இருக்கணும்ன்றதை தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும், ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு தர்மம் செய்வதே உங்களை வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் 10 காசு நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு 10 காசு வராது. நீங்கள் 10 காசு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா 10 காசு உடனே அறிவுபூர்வமாக யோசிக்க, 10 காசு செல்லாதெல்லாம் கமெண்ட்ஸ் போட தயாராக இருப்பீங்க. நான் சொல்வது, நீங்கள் பொருளாதார உதவிகள் நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். நீங்கள் கிள்ளி கொடுத்தா போதும், அதை அள்ளி கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தோட இந்த தை மாதத்தை நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும். வாகன மாற்றம் பண்ணணும் சொல்லியிருப்பீங்க, தடை வந்துன்னே இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுடைய ஆன்மீகம், ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு தனித்துவமாக இருக்கும். எல்லாரும் கோயிலில் கூப்பிட்டாங்கன்னா இவங்களே கோயிலாக்கி மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி கும்பிட்றவங்க தான் தனுசு ராசிக்காரங்களை. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தையாவது மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சிக்குள்ளே போகும். நன்றி, வணக்கம்.